ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு 6 டைப் சட்னி ரெசிபீஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கதம்ப சட்னி. அதாவது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஒன்றா சேர்த்து செய்யக்கூடிய சட்னி. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பொரியும் இல்லையா, நம்ம கடலைப்பருப்பு போட்டு பொரிய வச்சோம் இல்லையா, அப்போவே சேர்த்துக்கோங்க. அப்போ பூண்டு நல்லா வதங்கியிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நான் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நம்ம அழுத்தி எடுத்தோன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வர்ற மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3த்தையுமே சேர்த்து எடுத்திருக்கேன். இது 3த்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி புதினாலெல்லாம் நிறைய மண் இருக்கும், அப்படியே சேர்த்துறாதீங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்ததுமே நமக்கு உடனே சுருங்கிடும். இது பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா சுருண்டாக வதங்கணும். இந்தளவுக்கு வதக்குனா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக சட்னி மாதிரி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை சட்னி. இது ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி ஒரு 50 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தோலோடு சேர்க்குறதும் ரொம்ப நல்லது. இது கூடவே 2 வரமிளகாய், 3லேருந்து 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதை அப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இது கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு சாம்பார். உங்கள் வீட்டில் தேங்காய், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியாக இருக்கிற டைமில், இல்லை என்ன சட்னி பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு 70லேருந்து 80 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கடலை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, ட்ரையாகவே நம்ம எடுத்துருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2த்தையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வாசம் வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்தளவுக்கு கலர் மாதிரி நமக்கு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது லேசாக ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு கொரகரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடலை மாவே இதுக்கு யூஸ் பண்ணிடலாமக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதை இந்த பவுட்ரான நம்ம அதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் தண்ணி நான் ஜாஸ்தி நிறைய சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே திக்காயிடும் இந்த சாம்பார். அதனால் தண்ணி 1:3 ரோசியோவுக்கு நிறைய சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கணும். நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதிலையே தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கை வச்சே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, கெட்டி இல்லாமல். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கட்டி சேர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம செய்யும் போதுமே ரொம்ப கெட்டியாக ஆகிடும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, கெட்டி இல்லாமல். அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் செய்ய தேவையான பாத்திரத்தை வந்து முதல்ல சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து லேசாக கலர் மாதிரி நமக்கு வதங்கி வந்தால் போதும். நல்லா முருக வதங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. வெங்காயம் இந்தளவு ஓரளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அது மீடியம் சைஸாக இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளிலாம் சேர்த்துறாதீங்க, புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். புளிப்பு அவ்வளோவா தேவையில்லை, இதுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு அரைச்ச தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டால் போதும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியிலெல்லாம் நமக்கு அந்த பவுடர் தங்கியிருக்கும். நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ குக்கிங் தான் பண்ண போகிறோம். சீக்கிரமாகவே இது திக்காயிடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மீடியமோ ஒரு சிம் ஃப்ளேம்லேயோ வச்சு தான் குக் பண்ணணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க, டக்குன்னு கெட்டியாக வந்துடும். ஸோ மீடியம் ஒரு சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடிக்கடி சீக்கிரமாகவே திக்காகிட்டு வந்துடும். நல்லா உங்களுக்கு மீடியம் திக்காக வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். லைட்டாக வந்து எனக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், ஓரளவு நமக்கு திக்னஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடவோ இல்லை இன்னும் நல்லா திக்காகட்டும்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இறக்குனதுக்கப்புறமா ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். ரொம்ப கெட்டியாக வந்து உங்களுக்கு திக்க சட்னி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக திக்கானதுமே நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்கான போதும், நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு கடலைப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் டக்குன்னு. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காய் பொரிக்கடலை சட்னி. அதாவது இங்கே உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் எங்கள் ஊரில் பொரிக்கடலைன்னு சொல்லுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 பத்த தேங்காய் இருக்கும். இதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கின்னை கூட எடுத்துகிட்டு வெள்ளையாக எடுத்து சேர்த்துக்கலாம். பட் நான் ஸ்கின்னோடு தான் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி பொரிகடலை வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது கொத்தமல்லி சட்னி. இது வந்து நம்ம பச்சை சட்னியாக தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் முதல்ல நம்ம பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் லேசாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். பூண்டை வந்து லைட்டாக உங்களுக்கு வாசம் வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க.
இது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் கீறிட்டு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு கலரும் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. பச்சை மிளகாய் இருந்தால் கண்டிப்பாக பச்சை மிளகாவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த தேங்காயும் பச்சை மிளகாவும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி நான் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி ஸ்டெம்மோடையே எடுத்துக்கோங்க, ஒரு லீஃப் மட்டும் சேர்க்காதீங்க. அந்த ஸ்டெம்மோடையே எடுத்துக்கோங்க, நமக்கு சட்னி நல்லா தான் இருக்கும். வேர் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், இது எல்லா பார்ட்டுமே நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா ஃபைனலாக என் வீட்டு ஸ்டைலில் நான் எப்பவுமே கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்துப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வேர்க்கடலை சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சட்னி உங்களுக்கு திக்காகவும் கிடைக்கும். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சா போதும். சுட சுட இட்லியோட கொத்தமல்லி சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி. நிறைய பேருக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்காது, புதினா சட்னி பிடிக்காது. பட் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே புதினா சட்னி பிடிக்கும். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாதிரி நமக்கு வாசம் வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரஃபாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம வதக்கிட்டு அரைக்க தானே போகிறோம். ஸோ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வரணும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தாலுமே ஒன்று போதும். தக்காளி சேர்க்க வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் புளியுமே சேர்க்க போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை லேசாக வதக்கிக்கோங்க. அப்புறம் தான் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாதிரி லைட்டாக வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நீங்கள் அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ புதினாவோட ஃப்ளேவரும் ரொம்ப ஹையாக தெரியாது, உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ தேங்காயும் புதினாவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான உப்பும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் இறக்கிட்டு அரைக்கும்போது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு சுருளை வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
இது கூடவே நான் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சுட சுட தோசை ஊற்றி புதினா சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன விதமான சட்னி ரெசிபிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.